அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த வரலாற்று பதிவை அலச போறோம். அதுதான் சங்கீதம் 27. இத விஸ்வாச வீரனின் பாடல் அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப கரெக்டா இருக்கும். பயம், கவலை, என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மை, இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த பயத்தை உடைச்சு ஒரு அசையாத மன உறுதியை பெறுவது எப்படி அப்படிங்கிறதுக்கான ரொம்ப தெளிவான ஒரு வரைபடத்தை இந்த சங்கீதம் நமக்கு தருது. இதுதான் பயத்திலிருந்து மன உறுதிக்கு ஒரு பயணம். ஆமாங்க, இது சும்மா படிச்சுட்டு போற வார்த்தைகள் கிடையாது. இது நாம பயணிக்க வேண்டிய ஒரு பாதை. சரி, நம்ம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த 5 முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் இதுதான். 1. விசுவாச வீரனின் பாடல். 2. இருளில் ஒரு வெளிச்சம். 3. தேட வேண்டிய ஒரே காரியம். 4. மாறாத தெய்வீக அன்பு. மற்றும் 5. கர்த்தருக்கு காத்திருத்தல். முதல் பகுதி விஸ்வாச வீரனின் பாடல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட இன்றைய உலகம் எத்தனையோ அச்சுறுத்தல்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் முகம் தெரியாத எதிரிகளையும் கொண்டிருக்கு. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவீது ராஜா இதைவிட பயங்கரமான ஆபத்துகளை சந்திச்சார். எதிரிகளோட படைகள், மரணத்தின் விளிம்பு அனைத்தையும் அவர் பார்த்தார். ஆனாலும் அவர் மிக தைரியமா கேட்கிறார், யாருக்கு பயப்படுவேன்? இது ஒரு சாதாரண கேள்வி கிடையாது. இது ஒரு விசுவாச வீரனோட சவால்களை பார்த்து சிரிக்கிற ஒரு அசையாத மனநிலையின் வெளிப்பாடு. ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிறப்போ ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு தைரியமா இந்த கேள்வியை கேட்க முடியும்? இரண்டாவது பகுதி இருளில் ஒரு வெளிச்சம். அந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு? தன்னோட ஆழ்ந்த பயங்களை வெல்றதுக்கு தாவீது பயன்படுத்தின அந்த உடனடி ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்ப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தாவீது ஒருபோதும் நான் ரொம்ப பலசாலி, என்கிட்ட பெரிய படை இருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. மாறா, தேவன் தான் தன்னுடைய ஜீவனின் பலனாக இருக்கிறாருன்னு அறிக்கையிடுறார். நான் பலவீனமா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றதை விட்டுட்டு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என் ஜீவனின் பலன் அப்படின்னு நாம சொல்லணுங்கிறது தான் இதுல இருந்து நாம கத்துக்கிற மிகப்பெரிய பாடம். இத இப்படி கற்பனை செஞ்சு பாருங்களேன். அடர்ந்த இருண்ட ஆபத்தான ஒரு காட்டுக்குள்ள நடுராத்திரியில நடந்து போற ஒரு பயணியை நினைச்சு பாருங்க. அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன டார்ச் லைட் அவருக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? தேவன் அந்த வெளிச்சமா மட்டும் இல்லாம ஆபத்து வரும்போது நம்மை பாதுகாக்கிற ஒரு கேடகமாகவும் செயல்படுறார். வெளிச்சம் இருள விளக்குது, ரட்சிப்பு எதிரிகள் கிட்ட இருந்து நம்மை காப்பாத்துது. அதனாலதான் சங்கீதம் 27 வசனம் 3ல இப்படி ஒரு பவர்ஃபுல்லான பிரகடனத்தை பார்க்கறோம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. உங்க சூழ்நிலைகளோட இருள பார்த்து நீங்க சோர்ந்து போற ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தைகள்ல ஒரு பிராக்டிக்கல் டூலா யூஸ் பண்ணுங்க. இதை தைரியமா அறிக்கையிடுங்க. எவ்வளவு பெரிய யுத்தம் எழும்பினாலும் சரி, அந்த வெளிச்சத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களை கண்டிப்பா காக்கும். மூன்றாவது பகுதி தேட வேண்டிய ஒரே காரியம். தாவீதோட வாழ்க்கை ஒன்றும் இவ்ளோ ஈஸியானது கிடையாது. போர்கள், துரோகங்கள், குடும்ப பிரச்சனைகள்னு பல குழப்பங்கள் நிறைஞ்சது. ஆனா அந்த அத்தனை கலைபரங்களுக்கும் மத்தியிலையும் அவர் லேசர் மாதிரி ஒரு கூர்மையான ஒற்றை கவனத்தை கொண்டிருந்தார். அவர் தேடிய அந்த ஒரே காரியம் இதுதான். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இங்க ஒரு வரலாற்று பின்னணியை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கர்த்தருடைய ஆலயம்னு தாவீது சொல்றது இன்னைக்கு நாம பார்க்கிற பெரிய பெரிய கட்டடங்களை இல்ல. அக்காலத்துல அது உடன்படிக்கை பெட்டி இருந்த ஒரு கூடாரத்தை குறிக்குது. அதாவது தேவனுடைய நேரடி பிரசன்னம் இருந்த இடம் அது. அங்கே போய் தேவனுடைய மகிமையை பார்க்கிறதையும் அவரோடு இருக்கிறதையும் தான் தன் வாழ்வின் மிகப்பெரிய லட்சியமா தாவீது வச்சிருந்தார். சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கர்த்தருடைய முகத்தை தேடுதல் அப்படிங்கிற இந்த வரையறையை புரிஞ்சுக்கிறது தான். இது சும்மா ஒரு சடங்கு கிடையாது. 2 நாளாகமம் 7:14 அப்படிங்கிற வரலாற்று பதிவோட இதை இணைச்சு பார்த்தா, தேவனின் பிரசன்னத்தை நாடுவது அப்படின்னா நம்மை நாமே தாழ்த்துவது, தொடர்ந்து ஜெபிப்பது, அப்புறம் நமது பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதாகிய விஷயங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தேடும்போது என்ன நடக்கும் தெரியுமா? தேவனின் பிரசன்னத்தை தேடுறதால கிடைக்கிற வாக்குறுதிகள் ஏராளம். நாம கர்த்தரை கண்டடைவோம், நம்மோட விண்ணப்பங்கள் கேட்கப்படும், நமக்கு மன்னிப்பு கிடைக்கும், நம்ம தேசத்திற்கு நலன் உண்டாகும், கர்த்தருடைய நன்மையான கரம் நம்ம மேல இருக்கும், ஒரு நன்மையும் நமக்கு குறைபடாது, தெய்வீக அறிவு கிடைக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக அகால மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த மாபெரும் நன்மைகளுக்காகத்தான் தாவீது அந்த ஒரே காரியத்தை தன் முழு இருதயத்தோடு தேடினார். நான்காவது பகுதி மாறாத தெய்வீக அன்பு. மனித வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற ரொம்ப கொடிய வழி என்னன்னு கேட்டா, நம்மை சேர்ந்தவங்களே நம்மை கைவிடுறது அல்லது நிராகரிக்கிறது தான். இப்படிப்பட்ட ஆழமான உணர்ச்சிபூர்வமான காயங்களையும் கைவிடப்பட்ட உணர்வுகளையும் நாம எப்படி ஃபேஸ் பண்றது? இந்த வசனத்தை கொஞ்சம் மெதுவா ஆழமா கவனிச்சு பாருங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். உலகத்துல தாயின் அன்பு தான் ரொம்ப மேன்மையானதுன்னு போற்றப்படுது.
ஆனா குடும்பத்துக்குள்ளேயே பாரபட்சம் காட்டப்படுறதையோ சொந்த பெற்றோராலேயே நிராகரிக்கப்படுறதையோ பல மனிதர்கள் இன்னைக்கும் அனுபவிக்கிறாங்க. தாவீதும் தன் சொந்த குடும்பத்துல ஒரு வழி அப்படிப்பட்ட ஒரு நிராகரிப்பு உணர்ந்திருக்கலாம். ஆனா அந்த வழியிலையும் அவர் ஒரு அசைக்க முடியாத உண்மையை பற்றி கொண்டார். இப்போ மனித அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் என்ன வித்தியாசம்னு பாப்போம். மனிதர்களுடைய ஏன் பெற்றோர்களுடைய அன்பாக இருந்தாலும் கூட பல நேரங்கள்ல அது குறைபாடுடையதாகவும் சூழ்நிலைகளால வரையறுக்கப்பட்டதாகவும் இருக்கு. அவங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இருந்தாலும் சில நேரங்கள்ல அது முடியாம போகலாம். ஆனா மறுபுறம் தெய்வீக அன்பு அப்படிங்கிறது குறையற்றது, எந்தவித நிபந்தனையும் மற்றது. தன் சொந்த குமாரனையே நமக்காக ஒப்புக் கொடுத்த அந்த பிதாவின் அன்பு எப்பேற்பட்ட கைவிடப்பட்ட நிலையிலையும் நம்மை அன்போடு தத்தெடுத்து சேர்த்துக் கொள்ளும் வல்லமை கொண்டது. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கர்த்தருக்கு காத்திருத்தல். இது நாம இதுவரை பார்த்த அனைத்தையும் செயல்முறைப்படுத்த போற ஒரு கட்டளை. ஆன்மீக மன உறுதியை கட்டியெழுப்ப விரும்புற எவருக்கும் இதுதான் ரொம்ப சிறந்த வழிகாட்டுதல். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இங்க ஒரு விஷயத்தை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். காத்திருத்தல் அப்படிங்கிறது சும்மா சோம்பேறியாக உட்கார்ந்திருக்கிறதோ ஒரு செயலற்ற தன்மையோ கிடையாது. பயத்தின் காரணமா அவசரமா தவறான முடிவுகளை எடுத்துறத தவிர்த்து நிதானமா நிக்கிறதுக்கு மாபெரும் தைரியமும் பொறுமையும் தேவை. அது ஒரு செயல்வீரனின் காத்திருப்பு. தாவீது இதை எப்படி ஒரு போர் வியூகமா யூஸ் பண்ணாருன்னு பாப்போம். 2 சாமுவேல் சரித்திரம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, முதல்ல அவர் போருக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட வழிநடத்துதலை கேட்டார். பிறகு தேவன் சொன்ன அடையாளத்திற்காக, அதாவது முசுக்கட்டை செடிகளின் நுனியில இரைச்சல் கேட்கும் வரை ரொம்ப பொறுமையோட காத்திருந்தார். அந்த சத்தம் கேட்ட பிறகு தேவனின் நேரத்தின்படி மட்டுமே முன்னேறினார். இதுதாங்க உண்மையான ஆக்டிவ் வெயிட்டிங். நாம இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். சங்கீதம் 27ல நாம பார்த்தபடி பயத்தை விட்டுவிட்டு அவருடைய மாறாத அன்பில வேரூன்றி அவர் நேரத்துக்காக காத்திருக்க பழகுவோம். இந்த ஆன்மீக வியூகங்கள் உங்களை கண்டிப்பா ஒரு விசுவாச வீரராக மாற்றும்னு நான் உறுதியா நம்புறேன். முடிவா உங்களுக்கான ஒரு சிந்தனை. உங்கள் வாழ்க்கையை இருள் சூழும்போது நீங்கள் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க?